Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. அதாவது செகண்ட் செமஸ்டரோட லாஸ்ட் எக்ஸாமினேஷன், சரியா? அதாவது PH 3256 ஃபிசிக்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், சரியா? இந்த எக்ஸாமுக்கு நான் பார்த்தீங்கன்னா முக்கியமான எக்ஸாம், சரியா? அது மட்டும் இல்லாமல் நிறையா பசங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேபி நீங்கள் வந்து பைத்தான்லேயும் சரி M1லையும் சரி அரியர் வந்து மேபி வச்சுருந்துக்கலாம். அதுக்கு சம்மந்தமான வீடியோஸும் உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்குது, ரெகுலர் அப்டேட் வந்துகிட்டே இருக்குது, சரியா? அதையும் நீங்கள் பாருங்கள். சேம் டைம் இதையும் நீங்கள் படிச்சுங்க, சரியா? கண்டிப்பாக வந்து அரியரை நீங்கள் எப்படியாவது மேக்ஸை கிளியர் பண்ண ட்ரை பண்ணிடுங்க. அதே மாதிரி கரண்ட் பேப்பரில் அரியர் வைக்காமல் இருங்க. அதுதான் நம்ம கேம்பஸ் இன்டர்வியூக்கு ரொம்ப அதாவது அந்த விஷயம் தான் நம்ம கேம்பஸ் இன்டர்வியூக்கு நமக்கு ரொம்ப உதவும். அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த PDF ஃபைலில் யூனிட் வைஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டினும் அதே மாதிரி பார்ட் பிக்குரிய கொஸ்டின் என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக சூப்பராக என்னாச்சு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம், சரியா? அதனால் அதாவது ஃபிசிக்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன் சயின்ஸில் ரொம்ப முக்கியமானது என்னாச்சு பார்த்தீங்கன்னா செகண்ட் யூனிட்டு, தேர்ட் யூனிட்டு, 5th யூனிட், சரியா? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான யூனிட்ஸ். இதில் இருக்க கொஸ்டின்ஸை நீங்கள் தெளிவாக நீங்கள் படிச்சிங்கன்னா போதுமானது. ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாச்சு பார்த்தீங்கன்னா மார்க் வந்து கோத்ரூ பண்ணிடலாம். அதாவது நல்ல மார்க்கே நீங்கள் கோத்ரூ. அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த 2 மார்க்கில் N டைப் செமி கண்டக்டர், சரியா? அதே மாதிரி B டைப்பு டிஃபைன் ஹால் எஃபெக்ட்டு, சரியா? அண்ட் ஹால் வோல்டேஜ், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் 2 மார்க்கில் அடிக்கடி கேட்குறாங்க. நான் அடுத்த வீடியோவில் என்ன வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக கொஸ்டின் பேப்பர், பழைய கொஸ்டின் பேப்பர் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அது மூலிமா நீங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் என்னாச்சு பார்த்தா தெரிஞ்சுக்கலாம், சரியா? அதனால் செகண்ட் யூனிட்டை நல்லபடியாக கோத்ரூ பண்ணிங்க. அதே மாதிரி தேர்ட் யூனிட்டும் ரொம்ப முக்கியமான யூனிட், சரியா? இதில் சில கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்ஸ் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, சரியா? இந்த 2 மார்க்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 2 சம்ஸ் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? இதையும் நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இதில் வந்து நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஃபோர்த் யூனிட் வந்து ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல், இது ரொம்ப முக்கியமான யூனிட் தான், சரியா? இதையும் நீங்கள் பார்த்துங்க. இதில் வந்து பார்ட் பியில் கொஞ்சம் அதிகமாக கொஸ்டின்ஸ் இருக்கும். ரொம்ப முக்கியமான என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 5th யூனிட், சரியா? 5th யூனிட்டை நல்லபடியாக நீங்கள் பார்த்துங்க. ரொம்ப சின்ன யூனிட் தான், ஈஸியாக நீங்கள் என்னாச்சு பார்த்தா கோத்ரூ பண்ணிடலாம். அதனால் தயவுசெய்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா 5th யூனிட்டுக்கு நான் அதிகமாக டைம் கொடுங்க. ஏன்னா இதில் வந்து அந்த 13 மார்க் கொஸ்டின் வந்து அதிகமாக கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது 5th யூனிட்டை பொறுத்த வரைக்கும், சரியா? ஆனால் நல்லபடியாக கோத்ரூ பண்ணிங்க. இதோட PDF லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.